எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சொல்லுங்களேன். அவர் பெரிய பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். சொல்லுங்களேன். அவர் பெரிய பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். ஆனால் அவருக்கு உதவி தேவையில்லை. நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம், நான் கர்த்தருக்காக சில காரியத்தை நான் செய்ய போறேன். என்ன சொல்லுவோம்? சொல்லுங்களேன். கர்த்தருக்காக சில காரியத்தை சொல்றேன். நமக்காக அவர் அநேகவற்றை செய்து இருக்கிறார். ஆமென். அதை நினைவு கூர்ந்தாலே பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில். ஆமென். அவருக்கு இந்த உலகத்தில் உதவியே தேவையில்லைங்க. அல்லேலூயா. அவருக்கு தான், நமக்கு தான் அவருடைய உதவி தேவை. ஆமென். நம்மளை ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியங்களுக்கு அழைப்பது எதற்காக தெரியுமா? என்னுடைய காரியத்தை நீ செய்யும் பொழுது உன் மூலமாக என்னுடைய மகத்துவங்கள் இந்த பூமியில் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி அதிசயங்களை செய்கிறவர் என்று பாடப்போகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, எத்தனை பேர் சொல்ல முடியும்? உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு நல்லா சிரித்துக் கொண்டு கரங்களை தட்டி ஒரு காற்றை அனுப்பி ஓ காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணி தருவி. காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணி தருவி. ஒரு விச கூட. ஒரு காற்றை அனுப்பி பல காடை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. சொல்வோம், உமக்கு உதவி தேவையில்லை. நல்லா பெரியவர், கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். ஓஹோ, கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். சொல்ல முடியும்? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும்.
என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி. ஒரு விஷயம் கூட சொல்லலாமா? ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு விஷயம் கூட, உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய உதவி நமக்கு தேவை. ஆமென். நம்முடைய உதவி அல்ல, அவருடைய உதவி. அவருடைய காரியத்தை நம்ம இந்த பூமியில் செய்யும் பொழுது அதுவே நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். பெரிய பெரிய மகத்துவங்கள் வருகிறது. ஹல்லேலூயா. அவர் எல்லாம் காற்றில் செஞ்சிருவார், ஒரு வார்த்தையில் செஞ்சிருவார். ஏன்னா அவருக்கு முன்னாடி கடலை எப்படி நிற்குதா? அப்படியே பிளக்குது, கடல் ஓடுது, பின்வாங்குது. ஆமேன். கடல் கொந்தளிப்புகள்லாம் மடங்குகிறது அவருடைய வார்த்தைக்கு. ஆமேன். ஆனால் ஆண்டவர் ஒன்று எதிர்பார்க்குறாரு, என்ன தெரியுமா? நீங்கள் அந்த மகத்துவத்தை பார்க்கும் பொழுது, அந்த வல்லமையை பார்க்கும் பொழுது, அவைகளில் நீங்கள் பிடிச்சு அவருடைய உதவியை நீங்கள் சார்ந்து அவைகளிலிருந்து பிறக்க போகிற பயங்கரமான மகத்துவங்கள் அந்த பூமியில் செய்யணும்னு ஆண்டவர் உங்களை கொண்டு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது, ஆமீன், அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அந்த மீட்பு நமக்குள்ளே இருக்கும் பொழுது பெரிய பெரிய மகத்துவங்கள் அந்த பூமியில் நடக்கிறது. ஆமேன் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் அப்படி வலது கரத்தை வைத்து சொல்லுவோமா? உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். இயேசுவே, உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு 2 முறை ஆண்டவர் எங்க வாழ்க்கையில, உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். இயேசுவே, கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. நம்புறவங்க கரங்களை தட்டி கத்துறேன். வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென், ஆமென். நம்முடைய நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் மாத்திரம்தான், வேற யார் இருக்கா? ஆமென். அவர் தான் பெரிய காரியத்தை செய்யணும், மனிதனால் முடியாது. ஆமென். சில நேரத்தில் ஊழியத்தின் பாதையில் சில காரியங்களை பார்க்கும் பொழுது பயங்கர சோர்வுகள் வந்துடும். ஏன்னா மனிதனை எழுப்பது என்பது சாதாரண காரியம் கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, நான் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. சில நேரத்தில் மனிதனை தூரப்படுத்துவதும் மனிதனை சேர்ப்பதும் கர்த்தருடைய நடத்துதலாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒன்று மாத்திரம் என்னன்னா, கர்த்தரை நடத்தணும், கர்த்தர் நம்மை நடத்தணும். அவரை நம்ப ஆரம்பிக்கும் பொழுது பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். ஒரு பாடலை பாட போகிறோம். உம்மையே
நம்பி வந்த எனக்கு உலகில் யாருமில்லை. சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம். சொல்லுவோமா? உம்மையே உலகில் யாருமில்லை. சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம். சொல்லுவோம். நீரே 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 அடைக்கலம். நீரே 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 புகலிடம். உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாருமில்லை. சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம். மனிதர்கள் மறந்திடும் நேரத்திலே தனிமையில் நடந்திடும் பாதையிலே மனிதர்கள் மறந்திடும் நேரத்திலே தனிமையில் நடந்திடும் பாதையிலே நம் துணையா நமது தேவன் நம்மை சுமந்து காத்திடுவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் துணையா எனது தேவன் என்னை சுமந்து காத்திடுவார். கரங்களை உயர்த்தி நீரே 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 அடைக்கலம். நீரே 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 புகலிடம். உம்மையே நம்பி வந்த எனக்கு உலகில் யாருமில்லை. சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம். சோர்வுகள் சூழ்ந்திடும் உலகத்திலே தோல்விகள் தூரத்திடும் வேளையிலே சோர்வுகள் சூழ்ந்திடும் உலகத்திலே தோல்விகள் தூரத்திடும் வேளையிலே அதிசயமாய்
அதிசயங்கள் செய்யும் தேவன் என் அருகே நடந்து வந்தீர். அதிசயங்கள் செய்யும் தேவன் என் அருகே நடந்து வந்தீர். ரெண்டு கரத்தை உயர்த்தி நீரே 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 அடைக்கலம் நீரே 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 புகலிடம். உம்மையை நம்பி வந்த எனக்கு உலகில் யாருமில்லை. சொல்லை நம்பி வந்த எனக்கு நீரே அடைக்கலம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய சிறகுகளை இந்த உலகம் அநேக நேரத்தில் உடைத்தது. என்னுடைய தரிசனங்கள், என்னுடைய அபிஷேகங்கள் உலகத்தால் ஆனர் பண்ணப்படல. இந்த வேளையில கர்த்தர் தாமே ஒரு புதிய சிறகை உண்டு பண்ணி பறக்க செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஷரளரத்துனமா உமக்காய் பறக்க நினைக்கையிலே சிறகை முறிக்கும் உலகத்திலே. உமக்காய் பறக்க நினைக்கையிலே சிறகை முறிக்கும் உலகத்திலே புது சிறகை முளைக்க செய்து என்னை உயரே எழுப்புகிறீர். புது எல்லாம் எழுந்து நின்று பாடுவோமா? என்னை உயரே எழுப்புகிறீர். கரங்களை உயர்த்தி நீரே 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 அடைக்கலம் நீரே 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 புகலிடம். ஒரு விஷயம் கூட நீரே 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 அடைக்கலம் நீரே 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 புகலிடம். உம்மையை நம்பி வந்த எனக்கு உலகில் யாருமில்லை. சொல்லையே நம்பி வந்த எனக்கு நீரே படைக்கலம். இயேசுவே உம்மையே. கமான், எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நீரே அடைக்கலம். சொல்லுவோம் நீரே 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 அடைக்கலம் நீரே நீரே
நேரத்திலே தனிமையில் நடந்திடும் பாதையிலே மனிதர்கள் மறந்திடும் நேரத்திலே தனிமையில் நடந்திடும் பாதையிலே என் துணையாய் எனது தேவன் என்னை சுமந்து காத்திடுவான். நல்லா ஆணித்தரமா சொல்லுவோமா? துணையாய் எனது தேவன் என்னை சுமந்து, ஒரு விஷயம் கூட, என் துணையாய், என் துணையாய் எனது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னை சுமந்து காத்திடுவா. கரங்களை உயர்த்தி நீரே நீரே நீரே, சத்தத்தை உயர்த்தப்படுவதாக. நீரே அடைக்கலம், நீரே 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 புகலிடம், நீரே நீரே ரலரதன சந்தரகதே நீரே. எத்தனையோ காயங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ பாரங்கள் எங்க வாழ்க்கையில சூழ்ந்து எங்களை அமிழ்த்த நினைக்கையில எங்க வாழ்க்கையில ஒரே ஒரு புகலிடம், ஒரே ஒரு நம்பிக்கை, நீர் மாத்திரமே. நீரே 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 அடைக்கலம், நீரே நீரே ரபலரதன சந்தரலரதுரவா. இந்த வரியை சொல்றதை நம்ம நிறுத்தவே வேண்டாம். அவர்தாமே போதுமானவராய், என் அடைக்கலமும் என் பலனும் என் கோட்டையும் என் துருகமும் நீரே. வேற யாரிடத்தில் செல்லுவோம்? எங்கள் அடைக்கலம் நீர்தானே. இயேசுவே புகலிடம், உம்மையை நம்பி வந்த எனக்கு உலகில் யாருமில்லை. உம் சொல்லையே நீரே அடைக்கலம். தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, என் தேவன் தாமே என் அடைக்கலமும் என் கோட்டையும் பலனா இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்ல நல்ல கரங்களை தட்டி, என் கோட்டையும் என் அரணும் என் பலனும் என் துருகவுமா இருக்கிறவரே உமக்கு நன்றி. நீர் போதுமானவராயிருந்து நீ நடத்துகிறீர். என்னுடைய காயங்கள், என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், எனக்காய் இந்த பூமியில வந்தவர் நீர் ஒருவரே எனக்கு அடைக்கலம். நல்ல கரங்களை தட்டி ராஷாந்தா ராகபாலராந்து ராமாமா. Thank you Jesus. Hallelujah. Amen. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னுடைய தகுதியை வச்சு என்னை தேடி வரல. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை வைத்து என்னை தேடி வந்தார். அந்த கிருபையை கொடுத்து என்னுடைய தகுதியவே மாத்திரும்படியாய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த உலகத்தில் என்னோட அறிவு சிறந்தவங்க, என்னோட அறிவில் மேலானவர்கள் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. ஆனாலும் அவருடைய விசேஷித்த கிருபை என்னை தேடி வந்தது. சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவருடைய விசேஷித்த கிருபை உங்களை தேடி வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. சொல்லுங்களேன், என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும்
என்னை மட்டும் கிருபையின்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே. உங்க கிருபை என்னை பாட வைக்குதே. சொல்லுவோமா? எனக்கா இத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை. எனக்கா எத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை. சொல்லுவோமா? என்னை விட எத்தனை பேர் தகுதியா உள்ளத்தை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட கொடுத்து இந்த வரிய சொல்லி, என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தும் என்னை மட்டும் கிருபையின்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. பயனற்ற நீளத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தாணிந்து போனவன் நான். சொல்லுவோமா? பயனற்ற நீளத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தாணிந்து போனவன் நான். தரிசான என்னில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. தரிசான தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தானே இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திடும் நோக்கம் தானே இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. அற்பமான என்னை ஆமாப்பா, எத்தனை பேர் சொல்ல முடியும்? அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை சத்தத்தை உயர்த்தி, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்னை மட்டும் நல்ல ஆண்டவரை பார்த்து அவருடைய கிருபையை நினைச்சு அவருடைய அன்பை நினைச்சு, ஆமாப்பா, எஸ் ஃபாதர், உங்க கிருபையினால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான். உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமந்ததே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே.
சொல்லுங்களே. அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா. உங்க கிருபை போதுமே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. நான் உடைஞ்சு போய் கிடந்தேன், நான் நொறுக்கப்பட்டு கிடந்தேன், என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை துடைச்சு விட்டதை நான் மறக்கலையே. சொல்லலாமா? உம்மை ஆராதிப்பேன். கடைசி ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் எழுந்து நின்று முடிந்தவங்க எழுந்து நின்று சொல்லலாம். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்கவன். இந்த பூமியில என்னை மன்னித்து என்னை உயர்த்தும்படியா வந்தீங்களே என் அழகே. சொல்லுவோம். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசு போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லி. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே. ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே. உம்மை பாட புகழ ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி சனம் இருந்தாலும் இயேசு போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடி ஜனம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. நல்ல கரங்களை தட்டி அழகானவர் அலங்கோலமாய் மாறும்படியாய், என் அலங்கோலங்களை மாற்றும்படியாய் இந்த பூமிக்கு வந்தார். என் வெறுமை, நல்லா சொல்லுங்க, என் வெறுமைகள், என் குறைவுகள், என் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. இந்த பூமியில ஆயிரங்கள் வந்தது, எதையும் மாற்ற முடியல. இயேசு ஒருவர் உங்க வாழ்க்கையில வருவார் என்றால் ஆயிரங்கள் மாற்றப்படும். சொல்லுங்களேன், இயேசு உங்க வாழ்க்கையில வருவார் என்றால் சொல்லுங்களேன், இயேசுவே நீர் என் வாழ்க்கையில வாங்க, என் வாழ்க்கையில வாங்க ஆண்டவரே. பல ஆயிரங்கள் மாற்றப்படுகிறது. எத்தனையோ ஆயிரம் பிரச்சனைகள், ஆயிரம் பலவீனங்கள், ஆயிரம் பாவங்கள், ஆயிரம் சோர்வுகள், இவைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவ பிரசன்னம். ஒரு விஷயம் கூட முடிந்தவங்க முழங்கால நின்று மற்றவங்க உட்கார்ந்து கொள்ளலாம். உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. என் பாவங்களை, என் குற்றங்களை, என் மீறுதல்களை மன்னிக்கும்படியா வந்த அழகே. என் அலங்கோலங்களை மாற்றினேன் அழகே. ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் ஏசையா. உம்மை ஆராதிப்பேன்
கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஒரு விஷயம் கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய அலங்கோலங்கள் அந்த அழகானவரால் மாற்றப்படுகிறது. பல ஆயிரங்கள் வந்தது, சொல்லுங்களேன், ஒன்று கூட மாறல. ஆனால் அவர் ஒருத்தர் வந்தால் பல ஆயிரங்கள் மாற்றப்படுகிறது. சொல்லுங்களேன், பல காரியங்கள் மாற்றப்படுகிறது. ஆமென். பல பிரச்சனைகள் மாற்றப்படுகிறது, பல புயல்கள் மாற்றப்படுகிறது, பல பாவங்கள் மாற்றப்படுகிறது, குழப்பங்கள் மாற்றப்படுகிறது. ஒன்று மாத்திரம், ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையில் வரணும். சொல்லுங்களேன், என் வாழ்க்கையில் என்னோடவே இருந்துருங்கப்பா, நான் உங்க கூடவே இருந்துரும். நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தும் நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என்ன தூக்க மறக்கலையே. எத்தனை பேர் சொல்றீங்க? நாம சில நேரத்தில் உங்களை யாருன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு இருந்திருக்கலாம். இல்லை நம்ம தெரிஞ்சும் அநேக உலக காரியத்தினால் மறந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் கூடையே வர மகனே, நான் கூடையே வர மகளே, அதில் நீ என்னை பார்த்துட்டீங்கன்னா போதும், நான் கூட இருக்கிற ப்ரெசன்ஸ் என்னை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த ஒரு காரியம் பல காரியங்கள் பல ஆயிரங்களை மாற்றுகிறது. சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் உங்களை மறந்தேன், ஆனால் நீங்கள் கூட வர்றதை நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எஸ், இப்போ நீங்கள் என்னோட கூட இருக்கீங்க ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிறீங்க ஆண்டவரே. என்னுடைய சுயங்கள் எல்லாம் மாற்றுகிற தேவனே, நீர் இனி என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, பல காரியங்கள் நான் போராடி பார்த்தேன். என்னுடைய பலத்தில் நான் முயற்சி செய்து பார்த்தேன், எதுவும் நடக்கலை. ஆனால் இப்பொழுது நான் உங்களை ஒருத்தரை மாத்திரம் பார்க்கிறேன். நீங்கள் ஒருத்தர் மாத்திரம் என் வாழ்க்கையில் வந்துட்டீங்க, நான் எல்லாம் மாறுன்னு நான் நம்புறேன்னு சொல்லி ஆண்டவரே என் வாழ்க்கையில் சொல்லுங்களேன். நீங்கள் வந்துட்டீங்கன்னா உம்முடைய பிரசன்ஸ், உம்முடைய வெளிப்பாடு, உம்முடைய ஆளுகை என் வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய எல்லா வேலைகளிலும் வருவதாக. நான் உங்களை மறந்த போது நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்து நீங்க என்ன விட்டு கொடுக்கலையே. அட மனுஷன் மறந்து நீங்க என்ன தூக்க மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் ஏசையா, நீ புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன், என்னை மன்னிக்க வந்த அழகே, புகழ. இயேசுவின் வருகைக்கு பிறகுதான் மன்னிப்புனாலே என்னன்னு உலகத்துக்கு தெரிஞ்சது. சொல்லுங்களேன். பல மன்னிப்புகளுக்கு அடையாளம் அவர். இந்த வேளையில் இந்த ஆராதனை முடிச்சு போறதுக்கு முன்னதாக சில மன்னிப்பின் நிச்சயங்களை, மனுஷன் உங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் மனுஷன் சில காரியங்களை மன்னிக்காம இருந்திருக்கலாம், வெறுத்திருக்கலாம், தள்ளி இருக்கலாம், சில காரியங்கள் நியாயம் தீர்த்திருக்கலாம். தேவன் ஒருவர் மாத்திரமே மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். சொல்லுங்களேன், அவர் தான் மன்னிப்பு இந்த உலகத்திற்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணார். சொல்லுங்களேன், ஆமென். அந்த இன்ட்ரோடக்ஷன் எனக்குள்ள இருந்து ஸ்டார்ட் ஆக போகிறது. ஹல்லேலூயா. நான் முதல்ல தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள போகிறேன். எனக்குள்ள இருந்து அநேக மன்னிப்புகள் உலகத்திற்குள்ள கடந்து போக போகிறது. ஹல்லேலூயா. ராமர சந்தரலரதோரமான் யகதுரமமமர சந்தர பாபா யலரதுரமர. ஆண்டவர்ட்ட பேசுங்க. ஒருத்தருடைய நான் சும்மா இருக்க வேண்டாம். ஆண்டவரே, நீர் வந்ததின் அடையாளம் அந்த மன்னிப்பு, அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த இருதயத்தில் உடைக்கப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது மாறுவதாக, தேவ பலன் ஆளுகை செய்வதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. இப்பொழுது பரலோக ராஜ்யம் இருதயத்தில் ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். கரங்களை தட்டி இயேசுவே, 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 நல்லா இயேசுவேன்னு சத்தமிட்டு இயேசுவேன்னு சொல்லி, இயேசுவே, நல்லா எல்லாரும் இயேசுவேன்னு சொல்லி, இயேசுவே. கேட்கல பாருங்க. இயேசுவே என் அழகே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம்.
Thank you, Jesus. Hallelujah. கரங்களை உயர்த்தி தேவ மகிமை அல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த விசேஷத்தை நல்ல ஆராதனை நேரத்துக்கு நன்றி. தேவ பிரசன்னம்